கிட்ட பேசு. அவங்கள மட்டும் அப்பப்ப வந்து நீ ஏத்தி பேசுறல்ல. நடக்கும் எதிர்பார்த்தாங்க, பட் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் எதிர்பார்க்கல. ஒரு கருத்து ஓட்ட பழகுன்ற காரணத்துக்காக ரொம்ப நீங்க பேச பாரு. மாட்டை கடைசி மனுஷனை கடிச்ச கதையா நம்ம பார்வக்கா வந்து திவாகரையும் கடிச்சிட்டாப்ல. பாவம் திவாகர், என்ன மனுஷன்யா, என்ன எல்லாருமே சண்டை போடுற ஆளு, இப்படி இல்ல பாரு அப்படி இல்ல பாரு அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒரே கெட்ட பழக்கம், யார் வேணா என்ன வேணா பேசுங்க, ஆனா நான் பேசவே மாட்டேன்டா, நான் பேசுறது மட்டும் தான் பேசுவேன், எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் விஷயத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்தையும் பேசுற மாதிரி பார்வட்டையும் போய் தான் சொல்ற மட்டும் தான் நீ கேட்கணும். பாரு அது ஒரு அடமண்டால மண்டகணம் முடிச்ச கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து எதையோ ஒண்ணு சொல்ல வர, நீ ஒரு நிமிஷம் மூடிட்டீரு நான் சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம தர்பூசணி வந்து வாயத்தந்து அவர் கதை சொல்ல ஆரம்பிக்க, எப்ப பார்த்தாலும் நீ பேசிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறோம். எனக்கே ஒன்று தோணுச்சு, நீ பண்றது ஒரு கட்டத்துக்கு மேல இரிட்டேட் ஆகுது. ஆஹா நம்ம கண்ணாடி பாருக்கு திவாகர் மேல ஒரு பொசசிவ் வருது. என்னடான்னா இப்ப ஆதிரிட்ட போய் பேசு, இப்ப அரோராட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அதனே இருக்காங்கல்ல மரம் என்கிட்ட வந்து காசு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுமா தெரிஞ்சு. உனக்கு தான் நிறைய ரூட் இருக்குல்ல, அரோரா கிட்ட போய் பேசு. ரைட்ரா, அக்காக்கு அண்ணன் மேல ஓவர் பொசசிவ் அப்படின்றது அப்பதான் தட்டி தூக்குனேன். தட்டி தூக்கிட்டு திவாகருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படிலாம் இல்ல, எனக்கு நீதான் முக்கியம், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல எத்தனை நாள் சொன்னா உனக்கு புரியாதா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொசசிவ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் திட்டாப்ல. உன்கிட்ட பேசாம இருக்கான்னு சொல்லி எந்திரிச்சு போனோன்னா பாரு முடிஞ்சு செத்தே போச்சு. இருந்தாலும் பாவம் தானே, இப்படி பண்ணிருக்க கூடாது இல்லையா, எனக்கு மூட்டினாலும் திரும்ப ஒன்றாவது வந்து நிக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது நம்ம தர்பீசன் இப்படி பண்ணிருக்க கூடாது இல்லையா, முடிஞ்சடிச்சா பேசிருக்க கூடாது இல்ல, பாவம் தானே. என்ன மனுஷன்யா, நான் கூட ஆரம்பத்துல பைத்தியக்காரன் தான் நினைச்சேன், ஆனா இப்ப கேட்டுக்கிட்ட பைத்தியக்காரன் நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவன் ஒரு பாவம் வர ஒரே காரணம் அந்த கம்பெனி பையன், இவனை போட்டு வெளுத்தா சரியாயிரும். எல்லாரும் வெறுத்த மனுஷனை இவன் போய் திட்டி அடிச்ச எல்லாருமே பாசம் வர வச்சிட்டான். எல்லாருக்கும் இவன் கருணை வர ஆரம்பிச்சிருச்சு. போக பார்த்தா டைட்டில் நடிச்சு போயிடுவான் போல. எல்லாரும் பாவம் அவர் அப்படி இப்படின்னு கமெண்ட்ல தெரிவிக்க விடுறாங்க. பத்தாவதுக்கு அவர் எடுத்து சேடா வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க.